ஜோதிடர் எஸ் மணியன் அவர்கள். இறைவனையே நினைத்தவர்கள் வாழும்போது, அவர்களுடைய ஆத்மாவில் முழு நேர இறை சிந்தனை வரும்போது, இந்த பூலோகத்திலிருந்து இறைவனுடைய அருளால் இந்த ஆத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டால், இந்த முக்காலவும் உணர்கின்ற நிலைமையை மனிதன் இந்த பூலோகத்தில் அடைய முடியும். அப்படி அடைந்து விட்ட ஒரு மனிதன்தான் ஞானியாக முடியும். ஞானியாகி மாறிவிட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் இடத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதை அவரே இருந்த இடத்தில் இருந்து அறிந்து கொள்வார். பிறருக்கு உதவியும் செய்யலாம். இப்படிப்பட்ட இந்த பூலோகத்திலேயே வாழும்போதே இறைத்தன்மையோடு வாழ்ந்து பிறருக்கு உதவியெல்லாம் செய்யக்கூடிய மனிதர்கள் மீண்டும் அவர்களே அவர்களுடைய செயல்களை அடிப்படையாக இந்த லோகத்தை விட்டு இறைவனுடைய பூலோகத்திலிருந்து தன்னுடைய உடலை பிரிந்து ஆத்மாவாக சென்று விட்டால் கூட அந்த ஆத்மா கூட சில நேரங்களில் பிறருக்கு உதவ முடியும். சில ஆத்மாக்கள் தன்னுடைய செயல்களால் தான் பூமியிலேயே வாழ்ந்து பிறருக்கே உதவி செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ சாய்பாபா பாருங்க, அவர் தன்னுடைய உடம்பு இழந்து விட்டாலும் அவர் தன்னுடைய ஆத்மாவால் இன்றும் என்றும் மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புனித ஆத்மா அடையலாம். சிலர் அதைவிட அதிகமான பற்றுதல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவதார புருஷர்கள் அந்த மாதிரிப்பட்டவர்கள் அவர்கள் இறைவனையே சென்று திருப்பியும் அடைந்து விடுகிறார். இறைவனிடத்தில் வந்துவிட்டு பூமியில் வந்துவிட்டு பல்வேறு செயல்களை புரிந்துவிட்டு மீண்டும் நல்ல வாழ்க்கையை அனுபவித்து விட்டு இறைவ ஆத்மாவோட பரமாத்மா ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவோடே அடைகிறது. அப்படி அடைவதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் என்று பல வேதங்களிலும் இருக்கிறது. இப்படி ஆத்மா மனிதனுடைய வாழ்க்கை நேர்மையாக அமைந்து விட்டால் இறைவனே அடைவதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு நாம் நேர்மையோடு வாழ்வோமாக.